இந்த கதையில் வரும் அனைத்து கதாபாத்திரங்களும் கற்பனையே, யார் மனதையும் புண்படுத்தும் நோக்கமல்ல. இவர் யாரு? இவர் வருத்தத்துக்கு காரணம் என்ன? தினம் தினம் இவர் எங்க போறாரு? இனிமே இவர் வாழ்க்கை எப்படி மாறப்போகுதுன்னு இந்த கதையில பார்க்கலாம் வாங்க. ஹலோ மச்சான், சொல்கிறான். இன்டர்வியூ போயிருந்தே என்னாச்சு? அது ஏன்டா நம்ம பேப்பர் பார்க்குறானுங்க தவிர நம்ம நாலேஜை செக் பண்ண மாட்டேங்கிறானுங்கடா. சரி விடுமாப்ல, நம்ம எப்போ ரெகுலராக டீ சாப்பிட்ற அந்த டீ கடைக்கு வா, அங்கே தான் இருக்கேன், டீ பார்த்துக்கலாம். ஷாப்பில் தான் இருக்கியா? ஆமாம், பாரியா? வா வா. வரேன். வாடா மச்சான், உட்காரு. அண்ணா ஒரு டீ. சரி விடு, ஃபீல் பண்ணாத, என்னால் பார்த்துக்கலாம். முடியலடா. நான் அப்பயே சொன்னேன் காலேஜ் டைமில் நல்லா படி, ஊர் சுத்தாத அப்படின்னு. நீ அப்போவெல்லாம் விட்டு நல்லா போய் தான்டா feel பெர்ஃபார்ம் பண்ணுறேன். ஆனால் எல்லாரும் என்னோட மார்க்கை பார்த்தே ரிஜெக்ட் பண்ணுறானுங்கடா. சரி விடு, பார்த்துக்கலாம். சரி விடு விடு. சரி மாப்பிள்ள, டீ சாப்பிடு, எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம். சரி விடு, பார்த்துக்கலாம். உனக்கு ஞாபகம் இருக்கா, இந்த நேரத்தில் நீ வந்து காலேஜில் கட்டடிச்சு தானே இருந்த? ஏய் வாமச்சா கட்டடிக்கலாம். ஏய் வேணாண்டா. நீடா? ஃபஸ்ட்டு இங்கே வந்து உட்காரு, உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். என்னாச்சு, சொல்லு. ஏன் கட்டடிக்கிற? எனக்கு இந்த காலேஜே பிடிக்கலடா. வேண்டா விருப்பம் இங்கே வந்து உட்காந்துருக்கேன்டா. சரி நீ போ, நான் வரல. என்ன இங்கே பாரு, இப்படியே எல்லா நாளுமே இருந்துருவியா? என்னாலாம் இங்கெல்லாம் உட்கார முடியாது, நான் கிளம்புறேன். என்னடா மச்சான், அவன் காலேஜ் வரமாட்டான், இப்படி நிறைய அரியர்ஸ் வருதுக்கு எப்படி பாஸ் பண்ணுவான்? தெரில மச்சான், அவன் பாட்டுக்கு வரான், ஜாலியாக இருக்கான், அது அவன் இஷ்டம், அவடு பார்த்துக்கலாம். இல்லடா, இப்படி இருந்தால் ரொம்ப கஷ்டம்டா, அவன் பாஸ் பண்ணுறதே கஷ்டம். ஃபஸ்ட்டு அம்மா பார்த்து பேசிவிடு. சொல்லலாம். எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரிலடா. எங்கள் வீட்டில் வேற ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எல்லோரும் வேற என்ன நம்பி தான்டா இருக்காங்க. சரி விடு மச்சான், உனக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் நான் இருக்கேன் உன் கூட. தேங்க்ஸ்டா. உனக்கு ஞாபகம் இருக்கா, நீ வந்து காலேஜ் படிக்கிறப்ப எனக்கு டைரக்ஷன் இதில் ஆசை இருக்குன்னு சொன்னியே. அதை இப்போ ஞாபகப்படுத்தி என்ன பண்ணுறது? நீ வேணா அதே பண்ணு. என் சைட்லேருந்து உனக்கு என்ன ஹெல்ப் வேணுமோ நான் அதை பண்ணுறேன். நம்ம ஃப்ரெண்டு சம்பத் இருக்கான்ல, அவனும் உனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவான். வா, அவனை போய் பார்க்கலாம். ஹாய்டா, எப்படி இருக்க? நல்லா இருக்குண்டா. இல்லை, நிறைய இன்டர்வியூ போனேன், நான் எதுலேயுமே செலக்ட் ஆகலை. அம்மா அப்பா வேற உடம்பு இல்லை, ரொம்ப பிரச்சனையாக இருக்குது. அதனால தான் சொல்கிறான் மச்சான். இல்லை, எனக்கு இந்த மாதிரி டைரக்ஷன் பண்ணலான்னு சொல்லி கொஞ்சம் ஆசை இருக்குது. ஸோ அதுக்கு கொஞ்சம் மணி என்ன ப்ராப்ளம் பண்ணணும்? ஸோ அதுக்கு மட்டும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணால் நல்லாயிருக்கும். பண்ணிக்கலாம் மச்சான். ஆக்ஷன். வாழ்த்துக்கள் தான் மச்சான். ரொம்ப தேங்க்ஸ் மச்சான். இந்த கதை போலதாங்க. நான் பிடிச்ச துறைக்கு போயிட்டு நம்ம திறமையை வளர்த்துக்கிட்டா எவ்வளோ உயரத்துக்கு வேணால் போகலாம், நம்ம என்ன வேணால் சாதிக்கலாம். நன்றி.